மாணவர்களே, நாங்கள் 12வது வினாவை 2வது பகுதியில் நோக்குவோம். ஜகாத் பெறுவோரில் ஃபீ சபீலில்லாஹ், இப்னு சபீல் என்போரை வேறுபடுத்தி காட்டுக என இந்த வினா அமையப்பட்டிருக்கின்றது. நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போல அல்காரிமுன் என்பதற்கான விளக்கத்தை பார்த்தோம். இப்போது ஜகாத் பெற தகுதியானவர்களில் 2 கூட்டத்தினர் பற்றி கேட்கப்பட்டிருக்கின்றது. ஃபீ சபீலில்லா என்பது அல்லாஹ்வின் பாதையில் இருப்போரை குறிக்கிறது. இப்னு சபீல் என்பது அனுமதிக்கப்பட்ட பயணம் மேற்கொண்டு தன் தேவைகளை நிறைவு செய்ய வழி இல்லாதோர், அதாவது வழிப்போக்கர்கள் என்பதனை குறிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு பதமாக காணப்படுகின்றது. இப்போ ஜகாத் பெறுவதற்கு தகுதியான கூட்டத்தில் இந்த 2 வகையினரும் உள்ளடங்கப்படுகின்றனர் என்பதனை நாங்கள் பார்க்கின்றோம். இதற்கான விடையாக 2 பகுதியினரையும் நாங்கள் விளக்கினால் போதுமானது. 13வது வினாவாக ஹஜ்ஜுக்கு நியத்து வைக்கும் முறைகளுள் அல் இஃப்ராத் என்பதன் விளக்கம் யாது என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. ஹஜ்ஜுக்குரிய நியத்து வைக்கின்ற முறைகளில் நாங்கள் 3 முறைகள் பற்றி ஞாபகம் மூட்டிக்கொண்டோம். அதில் இஃப்ராத் என்று ஒரு முறை இருக்கிறது, அல் கிரான் என்று இன்னொரு முறை இருக்கிறது, அத்தமத்து என்று சொல்லி இன்னொரு முறை இருக்கிறது. அல் இஃப்ராத் என்றால் என்ன என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். அதே போன்று இதே வினா வேறொரு வகையில் இன்னும் மற்றைய முறைகளை கேட்டு வந்தால் உங்களுக்கு விடை எழுதுவதற்கு வசதியாக இருப்பதற்காக அதனை நான் ஞாபகம் மூட்டி விட்டு செல்கின்றேன். அல் கிரான் என்பது ஹஜ்ஜையும் உம்ராவையும் ஒன்றாக சேர்த்து செய்வதாக நியத்து வைக்கின்ற ஒரு முறையை குறிக்கிறது. அதே போன்று அத்தமத்து என்பது ஹஜ்ஜை வேறாகவும் உம்ராவை வேறாகவும் நிறைவேற்றுவதாக நியத்து வைப்பதை குறிக்கிறது. இப்போது நாங்கள் கேட்கப்பட்டிருக்கின்ற வினாவுக்கு வருவோம். அல் இஃப்ராத் என்றால் என்ன என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்கின்றது. இஃப்ராத் என்பது ஹஜ்ஜை மாத்திரம் நிறைவேற்ற நியத்து வைத்தல் என்பதை குறிக்கிறது. மாணவர்களே, அடுத்து நாங்கள் இன்னொரு வினாவுக்கு செல்வோம். 14வது வினா, நஜீஸின் வகைகள் 3ஐயும் உதாரணத்துடன் குறிப்பிடுக. நாங்கள் நஜீஸ் பற்றி பார்த்திருக்கின்றோம். அந்த பாடத்தினுடைய விளக்கத்தை அடிப்படையாக வைத்து இதற்குரிய விடையை நாங்கள் எழுதலாம். முதலாவது சாதாரண நஜீஸ். அதற்குரிய உதாரணமாக மலம், சிறுநீர், இரத்தம், சீல், வாந்தி என்பவற்றை குறிப்பிடலாம். இலகுவான நஜீஸ் தாய்ப்பாலை மட்டும் உணவாக உட்கொள்ளும் 2 வயதுக்குட்பட்ட ஆண் குழந்தையின் சிறுநீர் என்று சொல்லலாம். கடுமையான நஜீஸ் நாய், பன்றி என்பவற்றின் மலம், சலம், உமிழ்நீர், வியர்வை, இரத்தம் போன்றன என்பவற்றை குறிப்பிடலாம். இவ்வாறாக அந்த விடை அமையப்பெற வேண்டும். மாணவர்களே, நாங்கள் இப்போது 15வது வினாவுக்கு செல்வோம். ஹஜ் உம்ரா ஆகிய அமல்களில் பேணப்பட வேண்டிய ஃபர்லான விடயங்கள் 2ஐ குறிப்பிடுக. ஹஜ்ஜின் போதும் உம்ராவின் போதும் பேணப்பட வேண்டிய ஃபர்லான விடயங்களை பற்றி இங்கே வினாவாக கேட்கப்பட்டிருக்கின்றது. எங்களுக்கு தெரியும், நாங்கள் அறிந்திருக்கின்றோம், ஹஜ்ஜினுடைய ஃபர்லுகளும் உம்ராவினுடைய ஃபர்லுகளும் ஒன்று இருந்த போதிலும் ஹஜ்ஜிலே அரஃபாவில் தரித்தல் என்ற விடயம் மாத்திரம் விசேடமாக வந்திருக்கின்றது என்பதனை நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம். அந்த வகையில் அரஃபாவில் தரித்தல் என்பதை தவிர்த்து ஏனைய விடயங்களை எங்களுக்கு இங்கே விடையாக குறிப்பிட முடியும். முதலாவது நியத்து வைத்தல், இஹ்ராம் கட்டுதல், கஅபாவை தவாப் செய்தல், சஃபா மர்வா மலைகளுக்கு இடையில் சாய் செய்தல், தலைமுடியை கத்தரித்தல் என்பவற்றை இங்கே எங்களுக்கு கூற முடியுமாக இருக்கின்றது. 16வது வினாவாக தொழுகையில் ஓதுதல் மூலம் நிறைவேற்றப்படும் ஃபர்லுகள் 2ஐ எழுதுக என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. தொழுகையில் ஓதலாக மேற்கொள்ளப்படுகின்ற ஃபர்லுகள், தொழுகையினுடைய சிஃபத்துகள் சம்பந்தமான பாடத்தில் நாங்கள் இது பற்றி படித்திருக்கின்றோம். முதலாவது சூரத்துல் ஃபாத்திஹா, 2வது அத்தஹியாத். அப்போ இந்த 2 துஆக்களையும் நாங்கள் ஓதுதல் மூலமாக தொழுகையில் ஃபர்லாக நிறைவேற்றுகின்றோம் என்பதனை இந்த விடையாக நாங்கள் சொல்லுகின்றோம். 17வது வினா, இரவில் நிறைவேற்றப்படும் சுன்னத்தான தொழுகைகள் 2ஐ குறிப்பிடுக. இது பொதுவாக கேட்கப்பட்டிருக்கின்றது. இரவு வேளையில் நிறைவேற்றப்படுகின்ற சுன்னத்தான தொழுகைகள் 2ஐ குறிப்பிடுக என்று சொல்லி அதற்குரிய விடையாக நாங்கள்
தஹஜ்ஜுத் தொழுகையையும் வித்ரு தொழுகையையும் குறிப்பிடலாம். பொதுவாக எல்லா காலத்திலும் இந்த தொழுகைகள் நிறைவேற்றப்படுகின்றன. 18வது வினாவிலே ஜக்காத் பெற தகுதியாகும் 4 பிரிவினரை பெயரிடுக என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. ஜக்காத் பெறுவதற்கு தகுதியான 8 கூட்டத்தினரை அல் குர்ஆன் குறிப்பிட்டிருக்கின்றது என்பது பற்றி நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அந்த வகையிலே இவர்களை நாங்கள் 4 கூட்டத்தினரை மாத்திரம் குறிப்பிட்டால் போதுமானது. உங்களுக்கு மேலதிகமாகவும் இங்கே தரப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே 8 கூட்டத்தினரை நாங்கள் இப்படி நோக்குவோம். ஃபக்கீர்கள், ஃபீ சபீலில்லா அல்லாவின் பாதையில் இருப்பவர்கள், மிஸ்கின்கள், அர்ரிகாப்கள், முஅல்லஃபத்துல் குலூப், காரிமூன், இப்னு சபீல், ஆமிலூன் என இதனை நாங்கள் குறிப்பிட முடியும். இதில் 4 குழுவினரை நீங்கள் குறிப்பிட்டால் போதுமானது. 19வது வினா, தொழுகையின் ஃபர்லுகள் 4ஐ தருக என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. நேரடியாகவே தொழுகையினுடைய ஃபர்லுகள் இங்கே 4ஐ வினாவாக கேட்டிருக்கின்றார்கள். 19 ஃபர்லுகளையும் 4ஐ உங்களுக்கு குறிப்பிட முடியும். இங்கே போடப்பட்டிருப்பது நிற்க முடியுமானவர்கள் நின்று தொழல், நியத்து வைத்தல், தக்பீர் தஹ்ரீமா கூறல், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதல், முதலாம் சலாம் கூறல் என்று போடப்பட்டிருக்கின்றது. இதிலே 4 உங்களுக்கு கூற முடியுமா இருந்தால் போதுமானது. 20வது வினாவாக சுன்னத்தான நோன்புகள் 4ஐ குறிப்பிடுக. இபாதத்திலே பிரதானமான ஒரு பகுதி தான் நோன்பு. அந்த நோன்பு என்ற பகுதியிலே அமையப்பட்ட ஒரு வினாவாக இது காணப்படுகிறது. சுன்னத்தான நோன்புகள் 4ஐ குறிப்பிடுக. இதற்குரிய விடையாக நாங்கள் இவ்வாறு அதனை குறிப்பிடலாம். வாராந்தம் நோட்கின்ற நோன்புகள், மாதாந்தம் நோட்கின்ற நோன்புகள், வருடாந்தம் நோட்கின்ற நோன்புகள், சுன்னத்தான நோன்புகள் இருக்கின்றன. அதிலே வாராந்தம் நோக்குகின்ற நோன்புகளாக திங்கள் வியாழன் பிடிக்கின்ற நோன்புகளை எங்களுக்கு சொல்லலாம். மாதாந்தம் பிடிக்கின்ற நோன்புகளாக ஐயாமுல் பீர் நோன்புகளை சொல்லலாம். வருடாந்தம் பிடிக்கின்ற நோன்புகளாக சஹ்பான், ஐயாமு தஷ்ரீக் உடைய நோன்புகளை எங்களுக்கு குறிப்பிட முடியும். இவ்வாறாக குறிப்பிட்டாலும் உங்களுடைய விடை முழுமையானதாக அமையப்பெறும். மாணவர்களே, நாங்கள் 21வது வினாவாக பார்ப்பது ஜக்காத் சம்பந்தமான இன்னொரு வினா. ஜக்காத் கடமையாகும் 2 பொருட்களை குறிப்பிடுக. ஜக்காத் பல பொருட்கள் மீது கடமை என்பதனை நாங்கள் படித்திருக்கின்றோம். அப்போ இதில் இதனுடைய விடை எப்படி அமையப்போகின்றதுன்னு சொன்னால், கால்நடைகள், பணம், தங்கம், வெள்ளி, தானியங்கள், வியாபார பொருட்கள் என்று எங்களுக்கு குறிப்பிட முடியும். 2 பொருட்களை மாத்திரமே வினாவிலே கேட்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் 2 பொருட்களை குறிப்பிட்டால் போதுமானது. 22வது வினா, ஜனாசாவுக்காக நிறைவேற்ற வேண்டிய 4 கடமைகளை விளக்குக. ஒரு ஜனாசாவுக்கு நிறைவேற்ற வேண்டிய 4 கடமைகள் இருக்கின்றன. அதுதான் வினாவாக இங்கே கேட்கப்பட்டிருக்கின்றது. அதனுடைய விடையாக உங்களுக்கு தெரியும். முதலாவது குளிப்பாட்டுதல், கஃனிடுதல், தொழுவித்தல், அடக்கம் செய்தல் என்று அந்த 4 கடமைகளையும் எங்களுக்கு சொல்ல முடியும். 23வது வினா, நோன்பின் சுன்னத்துகள் 2ஐ குறிப்பிடுக. நோன்பினுடைய சுன்னத்துகள், சுன்னத்தான நோன்புகள் என்று சொல்லி நாங்கள் கேட்டோம். அது வேறொரு வகையானது. இது நோன்பினுடைய சுன்னத்துகள், நோன்பு பிடித்திருக்கின்ற ஒருவர் மேற்கொள்ள வேண்டிய சுன்னத்தான விடயங்கள். சஹர் செய்வது நோன்பினுடைய சுன்னத்தில் மிக முக்கியமான ஒன்று. நோன்பு திறப்பதை விரைவுபடுத்துவது அதுவும் நோன்பினுடைய சுன்னத்துகளில் முக்கியமான ஒன்று. நீர் மற்றும் ஈத்தம்பழத்தினால் நோன்பு திறத்தல், இதுவும் நோன்பினுடைய சுன்னத்துகளில் ஒன்று. நோன்பு திறந்த பின்னர் துவா ஓதுவது. இவ்வாறாக 4 சுன்னத்துகள் இங்கே தரப்பட்டிருக்கின்றன. உங்களுக்கு விருப்பமான 2ஐ குறிப்பிட்டால் போதுமானது. நோன்பு நோட்பதற்கு ஹராமான நாட்கள் எவை என்று சொல்லி அடுத்த வினா காணப்படுகிறது. நோன்புடன் தொடர்பான ஒரு வினா. 2 பெருநாள் தினங்கள், ஐயாமு தஷ்ரீக்குடைய தினங்கள். 2 பெருநாள்கள் ஈதைன் என்று சொல்லுகின்றோம் நாங்கள். ஈதுல் அல்ஹா, ஈதுல் ஃபித்ர்.
இந்த 2 பெருநாள் தினங்கள்லையும் நோன்பு நோட்பது ஹராமாக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று ஐயாமு தஷ்ரீக் உடைய தினங்கள் துல்ஹஜ் மாதம் பிறை 11, 12, 13 ஆகிய தினங்களிலே நோன்பு பிடிப்பது ஹராமாக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு இந்த 2 பகுதிகளையும் உங்களுக்கு சொல்லலாம். 25வது வினாவாக தொழுகையின் ஆன்மீக பயன்பாடுகள் 2ஐ குறிப்பிடுக. உங்களுக்கு தெரியும், ஆன்மீக பயன்பாடுகள், லௌகிக பயன்பாடுகள் என்று சொல்லி 2 வகையான பயன்பாடுகளை நாங்கள் அந்த தொழுகையின் முக்கியத்துவம் என்ற அந்த பாடத்திலே பார்த்திருக்கின்றோம். அது பற்றியதாகத்தான் இந்த கேள்வி அமையப்பட்டிருக்கின்றது. இறையச்சத்துடன் வாழ வழிவகுக்கின்றது, தொழுபவனுக்கு இறையருள் கிடைக்கின்றது, சுவனத்தை பெற்று கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கின்றது என்று உங்களுடைய விடையை அமைத்து கொள்ள முடிகின்றது. 26வது வினா, நோன்பை நோட்காதிருக்க அனுமதிக்கப்பட்ட 2 பிரிவினரை குறிப்பிடுக. அப்போ நோன்பு நோட்காதிருப்பதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் யார்? அவர்களில் 2 பிரிவினரை குறிப்பிடுமாறு வினா கேட்கப்பட்டிருக்கின்றது. முதலாவது நோயாளர்கள், 2வது ஆகுமான பிரயாணத்தில் ஈடுபட்டவர்கள் என்று நீங்கள் விடையளிக்க வேண்டும். மாணவர்களே, அடுத்ததும் ஒரு ரமலான் சம்பந்தப்பட்ட வினா. ரமலானில் நிறைவேற்றப்படும் சுன்னத்தான 2 முக்கிய கிரியைகளை குறிப்பிடுக என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்கின்றது. ரமலான் மாதத்திலே மேற்கொள்ளப்படுகின்ற முக்கியமான கிரியைகள் 2 கேட்கப்பட்டிருக்கின்றது. குர்ஆன் ஓதல், சதகா வழங்குதல், நோன்பாளிக்கு நோன்பு திறக்க வைத்தல், இரவில் நின்று வணங்குதல், அல் குர்ஆன் ஓதுதல், மஸ்ஜிதில் இஅ்திகாஃப் இருத்தல், இறுதி 10 நாட்களில் குறிப்பாக ரமலானில் உம்ரா செய்தல். இப்படியான சுன்னத்துகளை எங்களுக்கு பெயரிட்டு சொல்ல முடிகின்றது. ரமலானில் நிறைவேற்றப்படுகின்ற 2 சுன்னத்துக்கள், 2 முக்கியமான கிரியைகள் கேட்கப்பட்டிருக்கின்றன. நாங்கள் பலவற்றை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருக்கின்றோம். 28வது வினாவாக, ஒரு முஸ்லிமுக்கு குளிப்பு வாஜிபாகும் 2 சந்தர்ப்பங்களை தருக. மீண்டும் சுத்தத்தோடு தொடர்பான ஒரு வினாவுக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். ஒரு முஸ்லிம் மரணம் அடைதல் குளிப்பு கடமையாவதற்கான பிரதானமான ஒரு அம்சமாக நாங்கள் பார்க்கின்றோம். தூக்கத்தில் அல்லது விழிப்பில் இந்திரியம் வெளியாதல், ஆண் பெண் உடலுறவு கொள்ளல், ஹைல் ஏற்படுதல், நிஃபாஸ் ஏற்படுதல் என்று சொல்லி எங்களுக்கு குறிப்பிட முடிகின்றது. 27வது வினா, ஒரு முஸ்லிம் புனித மக்காவில் மாத்திரம் நிறைவேற்றக்கூடிய 2 கிரியைகளை குறிப்பிடுக. மக்காவில் மாத்திரம் நிறைவேற்றுகின்ற 2 கிரியைகள் இருக்கின்றன. அது ஹஜ், உம்ரா ஆகிய 2 கிரியைகள் என்று சொல்லி நீங்கள் விடையளித்தால் சரியாக இருக்கும். 30வது வினாவும் ஜக்காத்துடன் தொடர்பான ஒரு வினா. ஜக்காத்துக்குரிய சகல நிபந்தனைகளும் பூர்த்தியான நிலையில் ஒருவரிடம் காணப்பட்ட 20 லட்சம் ரூபாவுக்கு அவர் வழங்க வேண்டிய ஜக்காத் தொகை யாது என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்கின்றது. ஜக்காத் கணிப்பீட்டு சம்பந்தமான ஒரு வினா. இதில் உங்களுக்கு இப்படி நீங்கள் விடையை அமைத்து கொள்ள முடிகின்றது. 50,000 ரூபாய் என்பதுதான் அதற்குடைய விடையாக காணப்படுகின்றது. மாணவர்களே, 31வது வினா, ஹுக்கூக்குல் இபாத் இதற்கு 2 உதாரணங்களை தருக என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. எங்களுக்கு தெரியும், ஹுக்கூக்குல்லா, ஹுக்கூக்குல் இபாத் என்று சொல்லி நாங்கள் இபாதத்தை இன்னொரு வகையில் வகைப்படுத்துகின்றோம். ஹுக்கூக்குல்லா என்பது ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை குறிக்கின்றது. ஹுக்கூக்குல் இபாத் என்பது ஒரு அடியான் தனக்கும் பிற மனிதர்களுக்கும் பிற உயிரினங்களுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை குறிக்கின்றது. இவ்வாறான 2 உதாரணங்களைத்தான் இங்கே கேட்டிருக்கின்றார்கள். இதுக்கு விடையாக நாங்கள் இவ்வாறு சொல்லலாம். தனது உடலுக்கு தீங்கு செய்து கொள்ளாதிருத்தல், 2வது பிற மனிதர்களது உயிர், உடல், மானம் என்பவற்றை பாதுகாத்தல், 3 மரம், செடி, கொடிகள் மீது அன்பு காட்டுதல், 4வது உயிரினங்களுடன் ஜீவகாருண்யமாக நடத்தல் என்று எங்களுக்கு விடையளிக்க முடிகின்றது. ஹுக்கூக்குல் இபாதுக்குரிய உதாரணங்களாக இவற்றுள் 2ஐ குறிப்பிட்டால் போதுமானது.
32வது வினா, தொழுகையை தவறவிடுபவன் பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்து கூறிய 3 கருத்துக்களை தருக என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. ஒரு நபிமொழியை அடிப்படையாக வைத்து இந்த வினா அமையப்பட்டிருக்கின்றது. யார் ஒருவேளை தொழுகையை தவறவிடுகின்றாரோ அவர் தன் குடும்பம், சொத்து என்பவற்றை தொலைத்துவிட்டு நிற்கும் தனி மனிதனை போலாவார். இப்னு ஹிப்பான்ல பதிவாக இருக்கின்ற ஒரு நபிமொழி. 2வது, தொழுகையை விட்டுவிடுவது குஃப்ருக்கு இட்டு செல்லும் என்று சொல்லி முஸ்லிமிலே பதிவாக இருக்கின்ற ஒரு நபிமொழியும் காணப்படுகின்றது. 3வது, யார் தொழுகையை பேணவில்லையோ அவர் ஃபிர்ഔன், நும்ரூத், ஹாமான், உபய் இப்னு கலப் போன்றவர்களுடன் மறுமையில் எழுப்பப்படுவார் என்று சொல்லி அஹ்மதிலே பதிவாக இருக்கின்ற ஒரு ஹதீஸ் காணப்படுகின்றது. 33வது வினா, ஃபர்லான நோன்புக்கு இஸ்லாம் வழங்கியுள்ள முக்கியத்துவங்கள் 5னை சுருக்கமாக விளக்குக என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. ஃபர்லான நோன்புக்கு இஸ்லாம் வழங்கியுள்ள முக்கியத்துவங்கள் 5னை குறிப்பிடுக. ஃபர்லான நோன்பினுடைய முக்கியத்துவங்கள் 5ஐ நீங்கள் இங்கே குறிப்பிட்டாக வேண்டும். இங்கே மேலதிகமாகவும் போடப்பட்டிருக்கின்றது. 5 விடைகளை நீங்கள் குறிப்பிட்டால் போதுமானது. முதலாவது, நோன்பு ஒரு கட்டாயமான கடமை, ஃபர்லு ஐன். இறையச்சத்தை ஏற்படுத்தக்கூடியது, நோன்பின் மூலமாக இறையச்சம் ஏற்படுத்தப்படுகிறது. தக்குவா என்றுதான் நோன்பினுடைய நோக்கமே காணப்படுகின்றது. 3வது, பாவங்களுக்கு மன்னிப்பையும் பரிகாரத்தையும் ஏற்படுத்தக்கூடியது என்று சொல்லி நாங்கள் விளங்கி இருக்கின்றோம். 4வது, நோன்பு எனக்குரியது, அதற்குரிய கூலியை நானே வழங்குவேன் என அல்லாஹ் சிறப்பித்து கூறியிருக்கின்றான். நோன்பினுடைய பெருமையை, மகிமையை இந்த நபிமொழி எடுத்து காட்டுகின்றது. பன்மடங்கான கூலியை பெற்று தரக்கூடியது. ரமலானில் மேற்கொள்கின்ற ஃபர்லான கடமைகள் 70 ஃபர்லுகளுக்குரிய அந்தஸ்தை பெற்றிருக்கின்றது. ஒரு சுன்னத்தான விடயம் ஒரு ஃபர்லினுடைய அந்தஸ்தை பெற்று தருகின்றது என்று சொல்லி எல்லாம் நன்மைகள் பல மடங்காக வழங்கப்படுகின்ற ஒரு மாதமாக இந்த ரமலான் மாதம் காணப்படுகின்றது. அடுத்ததாக, சுவனத்தில் ரையான் எனும் வாயிலினூடாக நுழையும் பாக்கியத்தை பெற்றுத்தரக்கூடியது. நோன்புக்கு உரிய ஒரு சிறப்பம்சமாக இது கூறப்படுகின்றது என்பதனை நாங்கள் விளங்கி இருக்கின்றோம். இந்த விடைகளில் 4 உங்களுக்கு குறிப்பிட முடியும். ஜக்காத்தின் சமூக பயன்பாடுகள் 2ஐ குறிப்பிடுக என்று ஜக்காத் சம்பந்தப்பட்ட ஒரு வினாவாக 34வது வினா அமையப்பட்டிருக்கின்றது. இதிலே நாங்கள் ஜக்காத் உடைய பயன்கள் சமூகத்துக்கு எவ்வாறு போய் சேருகின்றன என்பதனை அடிப்படையாக வைத்துத்தான் விடையை அமைத்து கொள்ள வேண்டும். சமூகத்தில் பரஸ்பர அன்பு, கூட்டு பொறுப்பு, ஒற்றுமை வளர்ச்சி அடைகின்றது என்று சொல்லி முதலாவது எங்களுக்கு சொல்லலாம். சமூகத்தில் பாரிய பொருளாதார ஏற்றத்தாழ்வு ஏற்படாதிருக்க வழிவகுக்கிறது. ஜக்காத் கொடுப்பதன் மூலமாக சமூகத்தில் பொருளாதார ஏற்றத்தாழ்வில் ஒரு இடைவெளி குறைக்கப்படுகின்றது. 3வது, வறுமையை இல்லாதொழிக்க உதவுகிறது. இதனால் திருட்டு, கொள்ளை போன்ற குற்றச் செயல்கள் குறைந்து நிம்மதியும் பாதுகாப்புமான சூழல் உருவாக வழிபிறக்கிறது. ஜக்காத்தினுடைய சமூகத்தில் ஏற்படுகின்ற பிரதானமான ஒரு பயன்பாடாக இதனை குறிப்பிட முடிகின்றது. பொருளாதாரம் விருத்தி அடையும். பொருளாதார விருத்தி என்பது ஜக்காத்து கொடுக்கின்றவர் ஜக்காத்தை கொடுக்கின்ற போது அதனை மீண்டும் வளர்ச்சியடைய செய்து கொள்வதற்கான முயற்சியிலே ஈடுபடுகின்றார். இதன் மூலமாக அவருடைய பொருளாதாரம் பன்மடங்காக வளர்ச்சி அடைகின்றது என்பதனை இங்கே நாங்கள் குறிப்பிடுகின்றோம். அடுத்ததாக, வேலையில்லா பிரச்சனையை தீர்க்க உதவுகிறது. சமூகத்திலே காணப்படுகின்ற தொழில் இல்லாமை என்பது ஒரு சமூக பிரச்சனையாக காணப்படுகின்றது. இதனை இல்லாதொழிப்பதற்கு அல்லது குறைப்பதற்கு ஜக்காத் வழிவகுக்கின்றது. எனவே இப்படியாக எங்களுக்கு இதனுடைய பயன்களை, சமூக பயன்களை இவ்வாறு குறிப்பிட முடிகின்றது. 35வது வினா, தொழுகையின் முக்கியத்துவம் பற்றி குறிப்பிட்டு அதன் மூலம் கிடைக்கப்பெறும் 3 சமூக பயன்களை தெளிவுபடுத்துக. ஆத்மீக பயன்கள், லௌகிக பயன்கள் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். அதே போன்று தொழுகையினுடைய சமூக பயன்கள் இங்கே கேட்கப்பட்டிருக்கின்றன.
இதனுடைய முக்கியத்துவத்தை குறிப்பிட்டு என்று சொல்லி ஒரு பகுதி இந்த வினாவிலே அடங்கியிருக்கின்றது. தொழுகையின் முக்கியத்துவம் பற்றி குறிப்பிட்டு அதன் மூலம் கிடைக்கப்பெறும் 3 சமூக பயன்களை தெளிவுபடுத்துக என்று 2 பகுதிகளை கொண்டதாக இந்த வினா அமையப்பட்டிருக்கின்றது. இதுக்குடைய விடையை நாங்கள் இப்படி பார்ப்போம். தொழுகையின் முக்கியத்துவத்தை குர்ஆனின் அடிப்படையில் நாங்கள் இவ்வாறு சொல்வோம். நிச்சயமாக தொழுகை நம்பிக்கையாளர்கள் மீது நேரம் குறிப்பிடப்பட்ட கடமையாக இருக்கின்றது என்று அல் குர்ஆன் குறிப்பிடுகின்றது. அதே போன்று அல் குர்ஆனில் இன்னும் ஒரு இடத்திலே அவர்கள் மறைவானவற்றை நம்பிக்கை கொள்வார்கள், தொழுகையையும் நிலைநாட்டுவார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. நபிமொழியை அடிப்படையாக வைத்து நாங்கள் அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்லுகின்ற நேரத்தில் இப்னு ஹிப்பான்ல பதிவாக இருக்கின்ற ஒரு நபிமொழி இவ்வாறு குறிப்பிடுகின்றது. மூமினுக்கும் காஃபிருக்கும் இடையிலான வேறுபாடு தொழுகையை விடுவதாகும் என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். மறுமை நாளில் அடியானிடம் முதலில் விசாரிக்கப்படுவது தொழுகையை பற்றியே ஆகும். அது சீராக அமைந்தால் அனைத்தும் சீராக அமைந்துவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இப்போது நாங்கள் தொழுகையினுடைய சமூக பயன்களுக்கு வருவோம். இந்த வினாவினுடைய 2வது பகுதி. அதில் முதலாவது ஒருவரோடு ஒருவர் பரஸ்பர தொடர்பு ஏற்படுகின்றது. தொழுகின்ற சந்தர்ப்பத்தில் கூட்டாக ஜமாத்தாக பள்ளி வாயிலே சென்று நாங்கள் தொழுகின்ற நேரத்தில் இந்த பயன் கிடைக்கப்பெறுகின்றது. அதே போன்று தலைமைத்துவ கட்டுப்பாட்டு பயிற்சி கிடைக்கிறது. ஜமாத்தாக நாங்கள் தொழுகையில் ஈடுபடுகின்ற நேரத்தில் இமாமுக்கு பின்னால் இருந்து கொண்டு நாங்கள் மௌமூம்களாக தொழுகையை நிறைவேற்றுகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த பயிற்சி எங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்றது. சமத்துவம் சகோதரத்துவம் வலுப்பெறுகின்றது. தொழுகையிலே கலந்து கொள்கின்ற நேரத்தில் எங்களுக்கு இந்த பயன் கிடைக்கப்பெறுகிறது. கஷ்ட துன்பங்களை அறிந்து உதவி செய்ய வாய்ப்பு ஏற்படுகின்றது. நாங்கள் பள்ளி வாயிலுக்கு சென்று அங்கே தொழுகையில் ஈடுபடுகின்ற நேரத்தில் அங்கே பலதரப்பட்டவர்களும் தொழுகைக்காக வருவார்கள். அந்த நேரத்தில் எங்களுக்கு ஒவ்வொருவர் பற்றிய நிலைமைகளையும் விளங்கி எங்களிடம் இருக்கின்ற அந்த உதவிகளை அவர்களுக்கு எந்த உதவிகள் தேவைப்படுகின்றவர்கள் இருக்கின்றார்கள், எங்களால் முடியுமான உதவி செய்யப்பட வேண்டியவர்கள் யார் என்பதனை அடையாளம் கண்டுகொள்வதற்கு அந்த இடம் வாய்ப்பாக அமைகின்றது. அடுத்ததாக நேர முகாமைத்துவ பயிற்சி கிடைக்கின்றது. நாங்கள் பார்க்கின்றோம், நிச்சயமாக தொழுகை நேரம் குறிப்பிடப்பட்ட ஒரு வணக்கம் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றார். எனவே நேரம் 5 நேரம் ஒருவர் தொழுகின்ற போது அந்த உரிய நேரத்துக்கு அவர் பள்ளி வாயிலுக்கு சென்று அதான் சொன்னதும் அந்த கடமையை நிறைவேற்றுகின்ற அந்த பயிற்சியை பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் அவர் நேரத்துக்கு இயங்குகின்ற அந்த பழக்கத்தை பெற்றுக்கொள்கின்றார் என்பதனை நாங்கள் பார்க்கின்றோம். இவ்வாறு அந்த தொழுகையினுடைய முக்கியத்துவத்தையும் நாங்கள் குறிப்பிட்டு சமூக பயன்களையும் அதனுடைய விடையாக நாங்கள் இவ்வாறு எழுத வேண்டும். 36வது வினாவாக ஹஜ் சம்பந்தமான ஒரு வினா கேட்கப்பட்டிருக்கின்றது. தவாஃபின் வகைகளில் 2 பெயரிடுக என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. மாணவர்களே, எங்களுக்கு தெரியும், நாங்கள் 3 வகையான தவாஃப்கள் சம்பந்தமாக ஹஜ்ஜுடைய பாடத்திலே படித்திருக்கின்றோம். ஃபர்லான தவாஃப், வாஜிபான தவாஃப், சுன்னத்தான தவாஃப். ஃபர்லான தவாஃபிலே தவாஃபுல் இஃபாலாவை நாங்கள் குறிப்பிடுகின்றோம். அதே மாதிரி வாஜிபான தவாஃபிலே தவாஃபுல் விதாவை குறிப்பிடுகின்றோம். சுன்னத்தான தவாஃபிலே தவாஃபுல் குதூம் என்ற தவாஃபை குறிப்பிடுகின்றோம். ஹரத்துக்குள் நுழைந்தவுடன் மேற்கொள்ளுகின்ற தவாஃப், மக்காவுக்கு சென்று ஹரத்திலே நுழைந்தவுடன் மேற்கொள்ளுகின்ற தவாஃபை நாங்கள் சொல்லுகின்றோம். தவாஃபின் வகைகள் 2 பெயரிடுக என்று சொல்லி இங்கே கேட்கப்பட்டிருக்கின்ற வினாவுக்கு நாங்கள் இப்படி விடை எழுதலாம். 2 குறிப்பிட்டால் போதுமானது. இங்கே உங்களுக்கு மேலதிகமாக விளக்கத்துக்காக 3 குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. தவாஃபுல் குதூம் என்பது மக்காவுக்குள் நுழைந்ததும் செய்யும் தவாஃப். தவாஃபுல் விதா என்பது மக்காவிலிருந்து வெளியேறும் போது செய்யும் தவாஃப். தவாஃபுல் இஃபாலா என்பது ஹஜ்ஜில் ஃபர்லான தவாஃபாக காணப்படுகின்றது. இதுவும் ஒரு ஹஜ்ஜோடு தொடர்பானது.
37வது வினா, ஹஜ்ஜின் மூலம் கிடைக்கும் பயன்கள் 3 குறிப்பிடுக. இங்கே பொதுவாக பயன்கள் என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் அந்த பயன்களை குறிப்பிட்டால் போதுமானது. 3 பயன்கள் கேட்கப்பட்டிருக்கின்றது. மேலதிகமாக உங்களுக்கு ஞாபகமூட்டலுக்கு இங்கே அதிகமாக பயன்கள் போடப்பட்டிருக்கின்றன. தியாகம், பொறுமை, இறையச்சம் போன்ற பண்புகளை வளர்த்தல், மறுமையில் சுவனம் கிடைத்தல், பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த பாலகன் போல் ஆதல், சகோதரத்துவம், சமத்துவம், ஒற்றுமை போன்ற பண்புகளை பெறல், இஸ்லாமிய வரலாற்று தடங்களுடன் நேரடி அனுபவத்தை பெறல் என்பன ஹஜ்ஜினுடைய பயன்களாக எங்களுக்கு இங்கே குறிப்பிட முடியும். ஹஜ்ஜின் வாஜிபுகள் 5 சுருக்கமாக குறிப்பிடுக என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், ஹஜ்ஜினுடைய ஃபர்லுகள் 6 இருக்கின்றன, வாஜிபுகள் 6 இருக்கின்றன. அந்த வாஜிபுகளில் 5 இங்கே வினாவாக கேட்டிருக்கின்றார்கள். குறிப்பிட்ட மீகாத்தில் நியத்து வைத்தல். இலங்கையில் செல்கின்றவர்களுக்குரிய மீகாத் உங்களுக்கு தெரியும், யலம்லம் என்ற இடம். அங்கே நாங்கள் நியத்து வைத்து கொள்ள வேண்டும். 2வது துல்ஹஜ் 10ஆம் நாள் இரவு முஸ்தலிஃபாவில் தங்குதல். 3வது ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்களில் மினாவில் தங்குதல். துல்ஹஜ் 10ஆம் நாள் ஜம்ரத்துல் அக்கபாவில் 7 கற்களை எறிதல், தவாஃபுல் விதாவை நிறைவேற்றுதல். இவைகள் ஹஜ்ஜினுடைய வாஜிபுகளாக காணப்படுகின்றன என்பதனை நாங்கள் விளங்கிக் கொள்வோம். 39வது வினா, தொழுகை பற்றிய ஒன்று. கஸ்ரு ஜம்உ தொழுகை பற்றி சுருக்கமாக குறிப்பிடுக. அன்பார்ந்த மாணவர்களே, நாங்கள் கற்றிருக்கின்றோம் தொழுகை சம்பந்தமான பாடத்திலே கஸ்ரு தொழுகை என்பது சுருக்கி தொழுகின்ற தொழுகை, ஜம்மு தொழுகை என்பது சேர்த்து தொழுகின்ற தொழுகை. இப்படி நாங்கள் அதனுடைய விடையை அமைத்து கொள்ள வேண்டும். கஸ்ரு என்பது தொழுகையை சுருக்கி தொழுவதை குறிக்கும். ஜம்மு என்பது சேர்த்து தொழுவதை குறிக்கின்றது. இது பிரயாணிகளுக்கு தொழுகையை நிறைவேற்ற வழங்கப்பட்ட சலுகையாகும். 4 ரக்காத் கொண்ட தொழுகையை 2 ரக்காத் ஆக தொழுவதை கஸ்ரு என்று சொல்லப்படுகின்றது. 4 ரக்காத் கொண்ட தொழுகையை மாத்திரமே கஸ்ரு செய்ய முடியும். லுஹர் அசர் தொழுகைகளை, மக்ரிப் இஷா தொழுகைகளை ஜம்உ செய்ய முடியும், அதாவது சேர்த்து தொழ முடியும். கஸ்ரு ஜம்மு என்பன தொழுகையை எந்த நிலையிலும் விட்டுவிடக்கூடாது என்பதை உணர்த்துகின்றது. ஜம்மு தொழுகை ஜம்மு தக்தீம், ஜம்மு தஹீர் என்று 2 வகைப்படுகின்றது என்று சொல்லி நீங்கள் அதற்கு அறிமுகத்தை உங்களுக்கு வழங்க முடிகின்றது. இப்போ கஸ்ரு தொழுகை, ஜம்மு தொழுகை என்பதற்கான விளக்கமாக இவற்றை நீங்கள் குறிப்பிட வேண்டும். அது அந்த வினாவுக்குரிய புள்ளிகள் எவ்வளவு வழங்கப்படுகின்றது என்பதனை பொறுத்து உங்களுடைய விளக்கம் நீண்டதாகவும் சுருக்கமானதாகவும் அமைய வாய்ப்பு இருக்கிறது என்பதனை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். 40வது வினா, துஆவின் முக்கியத்துவம் பற்றி ஒரு ஹதீஸை குறிப்பிடுக என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. துஆ, நாங்கள் பிரார்த்தனை என்ற விடயத்தை இங்கே முக்கியத்துவமாக குர்ஆன் ஹதீஸினுடைய ஆதாரத்தின் அடிப்படையில் விளங்கி இருக்கின்றோம். இங்கு கேட்கப்பட்டிருப்பது ஹதீஸ் ஆதாரம் ஒன்றை குறிப்பிடுமாறு. துஆ ஒரு வணக்கம் என்று ஹதீஸ் கூறுகின்றது. அல்லாஹ் தன்னிடம் கேட்பதையே விரும்புகின்றான் என்றும், மனிதன் அல்லாஹ்விடம் கேட்காத போது அவன் கோபப்படுகின்றான் என்றும் ஹதீஸ் கூறுகின்றது. தொழுகையின் பல இடங்களில் துஆக்கள் இடம்பெற்றிருக்கின்றமை. ருகூல, சுஜூதுல, அத்தஹியாத்து, நடு இருப்பு போன்ற எல்லா இடங்களிலும் துஆக்கள் காணப்படுகின்றன. அல்லாஹ்விடம் துஆ கேட்பதன் மூலம் மனிதன் தான் அல்லாஹ்வின் அடிமை என்பதனை வெளிப்படுத்துகின்றான். நாளாந்த வாழ்க்கையில் ஓதப்பட வேண்டிய துஆக்கள் குர்ஆனிலும் சுன்னாவிலும் இடம்பெற்றுள்ளன என்பதனை நாங்கள் துஆவுக்கான ஒரு அறிமுகமாக விளக்கமாக சொல்லலாம். ஹதீஸின் அடிப்படையில் ஒரு விளக்கத்தை சொன்னால் போதுமானது. கேட்கப்பட்டிருக்கின்ற கேள்வி,
துவாவின் முக்கியத்துவம் பற்றி ஒரு ஹதீஸை குறிப்பிடுக என்று ஒரு ஹதீஸை உங்களால் சொல்ல முடியுமா இருந்தால் இதற்குரிய விடையாக அது அமையப்பெறுகின்றது. சுபஹு தொழுகையின் பின் ஓத வேண்டும் என்று நபி அவர்கள் கற்றுத்தந்த 3 துவாக்களை உமது மொழியில் குறிப்பிடுக என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. 3 துவாக்களை நீங்கள் எழுதினால் போதுமானது. சுபஹு தொழுகையை தொடர்ந்து ஓதுவதற்கு நபி அவர்கள் கற்றுத்தந்திருக்கின்ற துவாக்கள் பலவற்றை நாங்கள் தொழுகையின் பின் ஓத வேண்டிய துவாக்கள் என்ற அந்த பாடத்திலே நாங்கள் படித்திருக்கின்றோம். வினாவாக கேட்கப்பட்டிருக்கின்றது. அந்த 3 துவாக்களை நீங்கள் எழுதினால் போதுமானது. அதில் சுபஹு தொழுகையின் பின் ஓத வேண்டிய முக்கியமான ஒரு துவா தான் கலிமத்து தௌஹீதை 10 தடவைகள் ஓதுவது. அத்தோடு சேர்த்து அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார் என்று சொல்லி 7 தடவைகள் ஓதிக்கொள்வது. 3வது அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ வர்ஸுகன் தய்யிபா வ அமலன் முத்தகப்பலா என்று சொல்லி நபி அவர்கள் ஓதி அந்த துவாவை ஓதிக்கொள்வது. இப்படியாக அதற்குரிய விடை அமையப்பெறுகின்றது. 42வது வினா தஸ்பீஹ், தஹ்மீத், தக்பீர் என்னும் பதங்களை தெளிவுபடுத்துக என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு நாங்கள் இப்படி விடையை அமைத்து கொள்ளலாம். தஸ்பீஹ் என்பது சுப்ஹான் அல்லாஹ் என அல்லாஹ் மிக தூய்மையானவன் என்பதையும், தஹ்மீத் என்பது அல்ஹம்துலில்லாஹ் என அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்பதையும், தக்பீர் என்பது அல்லாஹு அக்பர் என அல்லாஹ் மிக பெரியவன் என்பதையும் குறிக்கின்றது என்று சொல்லி நீங்கள் விடை எழுதினால் போதுமானது. 43வது வினா தயம்மும் செய்யும் முறையை சுருக்கமாக விளக்குக. தயம்மும் என்ற பாடத்தை நீங்கள் படித்திருப்பீர்கள். சுத்தம் செய்வதற்கு இஸ்லாம் வழங்கி இருக்கின்ற சலுகைகள் என்ற அந்த தலைப்பின் கீழ் இந்த விடயம் அமையப்பட்டிருக்கின்றது. இது சம்பந்தமான செயல்பாட்டு ரீதியிலான ஒரு விளக்கத்தை தான் நீங்கள் இங்கே குறிப்பிட வேண்டியிருக்கின்றது. அதனை நீங்கள் இவ்வாறு சொல்லலாம். நீயத்துடன் சுத்தமான புழுதியுள்ள மண்ணை பரப்பி வைத்து 2 உள்ளங்கைகளையும் மண்ணில் பதித்தெடுத்து புறங்கை 2ஐயும் ஒன்றோடொன்றை தட்டிய பின் 2 கைகளாலும் முகத்தை தடவுதல் என்று சொல்லி முதலாவது செயல்பாட்டை உங்களுக்கு சொல்ல முடியும். மீண்டும் ஒரு முறை 2 கைகளையும் மண்ணில் பதித்தெடுத்து புறங்கை 2ஐயும் ஒன்றோடொன்று தட்டிய பின் வலது கையின் பிற்பகுதியை இடது கையின் உள்ளங்கையில் வைத்து முழங்கை வரையும் நகர்த்தி சென்று மசுகு செய்தல். அவ்வாறே இடது கைக்கும் மசுகு செய்தல் ஆகும் என்று சொல்லி உங்களுக்கு இதனை விளக்கி கூற முடிகின்றது. தயமம் செய்கின்ற முறையை நீங்கள் அப்படியே எழுதி நீங்கள் விடையாக அதனை அமைத்து காட்டலாம். மாணவர்களே, 44வது வினா வெள்ளிக்கிழமையின் சிறப்புகள் 2ஐ சுருக்கமாக குறிப்பிடுக. அப்போ வெள்ளிக்கிழமையினுடைய சிறப்புகள் 2ஐ நீங்கள் கூற முடியுமாக இருந்தால் விடையாக அது அமைய இருக்கின்றது. நாட்களில் தலையாய நாள் வெள்ளிக்கிழமையாகும். உலகம் படைக்கப்பட்ட உலகம் அழியும் நாள் வெள்ளிக்கிழமையாகும். ஜும்மா தொழுகை நடைபெறும் நாள் வெள்ளிக்கிழமை. பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படும் நேரம் உள்ளடக்கியுள்ள நாள் வெள்ளிக்கிழமை என்று சொல்லி இவ்வாறு வெள்ளிக்கிழமைக்கான சிறப்புகள் நீங்கள் கூற முடியுமாக இருந்தால் இதற்குரிய விடையாக அது கருதப்படுகிறது. மாணவர்களே, வெள்ளிக்கிழமையினுடைய சிறப்பை நாங்கள் இப்போது கடைசி வினாவாக பார்த்திருக்கின்றோம். இந்த பகுதி இத்தோடு நிறைவு பெறுகின்றது. அடுத்த பகுதியில் நாங்கள் சந்திப்போம்.